கரூர்ல பெரிய ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நீங்க தான் இப்ப முதலமைச்சர்னா அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியுமான்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படின்னா நீங்க என்ன டாட் டாட் டாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கீங்கன்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. எங்களுக்கு கோபம் வருது. பட் ஆனா ஒரு விஷயம் சிஎம் அங்கிள் ரொம்ப ஒரு ஃபோர் பிளே பண்ணீங்க. சாரி, ஃபோர் பிளேன்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபார் பிளே அப்படின்னு வச்சுக்கலாம். நான் 10 நாள் வீட்டுல இருந்தேன், என்னை எல்லாரும் தேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுனீங்க. 41 பேர் செத்து கிடந்தாங்க சார், சின்ன பிள்ளைங்க வரைக்கும் துடி துடிக்க செத்தாங்க சார். உங்கள்கிட்ட திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும், நீங்க கரூர்ல இருந்து ஏர்போர்ட் போற வரைக்கும் யாரும் சொல்லலையான்னு ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கிறப்ப, சட்டமன்றத்துல பேசு பேசு பேசுனாங்களே, நான் வாய திறந்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? உங்க வாய திறந்தா சந்தன நாரல சார், சட்டமன்றத்திலயும் சாணி தான் சார் நார்னுச்சு. சாணி நாத்தம் பொறுக்காம தான் சார் ஓடி போனாங்க. 41 பேர் செத்து கிடக்குறாங்க சார், உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டப்ப முகத்தை கூட காட்டாம போர்வையில போத்திக்கிட்டு புறமுதுகிட்டு ஓடுனீங்களே மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களே. ஓடுன ஓட்டம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஓடி ஒளிஞ்சது ஞாபகம் இருக்கா? 10 நாள் கழிச்சு பனையூர்ல இருப்பேன் இல்ல பட்டினப்பாக்கத்துல இருப்பேன், வந்து கைது பண்ணுன்னு சொன்னப்ப இன்னொரு வார்த்தை வேற சொன்னீங்களே, சட்டமன்றத்தில் அரசியல் பண்ணாங்கன்னு. என் தலைவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை மாதிரி நாராச அரசியல் பண்ணல, செத்து போன குடும்பத்தை மேடையில ஏத்தி உன் இடைத்தேர்தலுக்கும் உன் இடைத்தேர்தல் வெற்றிக்காக பேசல. என் தலைவன் சொன்னான், பெருமையோடு சொல்றேன், எந்த அரசியல் கட்சி தலைவனும் தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று பெருந்தன்மையோடு என் தலைவன் அரசியல் சொன்னான். உங்களை மாதிரி கேவலமான இடைத்தேர்தல் வெற்றிக்காக செத்து போனவங்க குடும்பத்தை மேடை ஏற்றி அரசியல் பண்ணல. மிஸ்டர் ஸ்லீப்பிங் சிஎம், வார்த்தையை அளந்து பேசுங்க. ஓடு ஓடுன்னு யாரும் ஓடல. நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் எதிர்த்து நிற்போம். நீங்க எவ்வளவு அடக்குமுறை பண்ணாலும் எதிர்த்து நிற்போம். நேருவோட துப்பாக்கிய பார்த்தவங்க, இந்திரா காந்தியோட பீரங்கிய பார்த்தவங்க, ராஜீவ் காந்தியோட டேங்கிகளை பார்த்தவங்க, அடக்குமுறைகளை பார்த்து எழுந்து நீ எவ்வளவு அடக்குமுறை பண்றீங்களோ, எவ்வளவு மிதிக்கிறீங்களோ, எவ்வளவு எங்களை நசுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, திமுக தொண்டன் எழுந்து நிற்பான். எங்க தலைவர்கள் ஓடி போக மாட்டாங்க. நீதிமன்றத்தின் வாயிலாக உங்களை சந்திப்போம். நீங்க போட்ட எங்க மீது வழக்குல எல்லாத்துலயும் என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் பிணை கொடுக்குது நீதிமன்றம். ஏன்? எங்க பக்கம் நியாயம் இருக்கு. எங்க காவல்துறை சொன்னீங்களே, என்னைய காவல்துறை தடுத்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன்னு. அன்னைக்கு இருக்கிற டிஎஸ்பியோட ரெக்கார்டு என்ன சொல்லுது? போக வேண்டாம், இங்கேயே நில்லுங்கன்னு சொன்னோம். இல்ல நான் போயே தீருவேன்னு கோயபல்சே தியரியோட சேர்த்து என்ன ஹிட்லருடைய கொடுங்கோன்மை மனசாட்சியோடு அந்த கூட்டத்துல மக்கள் நசுங்கி சாவறத லைட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்த மனுஷ ஜென்மம் யாரு? இன்னைக்கு நீங்க முதலமைச்சர்னா உங்களை ரொம்ப மரியாதையா விழிக்கணும்ன்றவாங்க. ஆனா பாசிச சர்வாதிகார கொடுங்கோன்மை மக்களை கொன்று குவிக்கிற சர்வாதிகார மனப்பான்மையோடு லைட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மக்கள் மிதிபட்டு கூட்டத்துல நசுங்கி சாகிற காட்சிய பார்த்து ரசிச்ச மனுஷ ஜென்மம் மிஸ்டர் ஜோசப் விஜய். நீங்களாம் எங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆலமரத்துக்கு மேல வளர்ற மரம் இருக்குல்ல, ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு காலடியில புல்லு முளைக்கும். அந்த புல்லு சொன்னிச்சான், நான் தான் இந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கிறேன்னு. We are traveling with the ideology of Dravidian movement. We are Dravidians. We are திராவிட இனத்தின் சித்தாந்தத்தின் பெருமையோடு நாங்கள் பயணிக்கிறோம். உங்களை மாதிரி தற்குறிகள்லாம் எங்களை ஒண்ணும் செஞ்சிட முடியாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடல,
5 நிமிஷம் நீங்க கொத்து புரோட்டா போட்டேன்னு சொன்னீங்களே, பேரை கேவலமா சொன்னீங்க. உங்க வேட்பாளர் பேரை கூட மாத்தி சொன்னீங்க. தெரியுமா உங்களுக்கு? விஜய், நீங்க சொன்ன திட்டங்களுக்கெல்லாம் நாளை காலையில நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளவுதான். அடக்கம் வேணும். பதவி வரும்போது பணிவு வேண்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பணிவு வேணும். இன்னைக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப மோசம். போன திருச்சி மீட்டிங்கை விட இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பாதி பேர அதுல சும்மா திட்டங்களை சொல்றதுக்கு நீங்க பேப்பர் எடுத்தீங்க. இதுல வேற சரி வேணாம், நான் எதுவும் பேச விரும்பல. ஆனா கொஞ்சம் வாய் அடக்கிங்க. ஜனநாயகம் எல்லோருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். நன்றி, வணக்கம். எங்கேயா ஓடிட போறீங்க, அங்க இருக்கோம்.